அடுத்து இன்னொரு பிரச்சனை, அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது நல்லதா? திருஷ்டி சுத்துறதுக்கு பூசணிக்காயை யூஸ் பண்றோம். அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க இந்த பூசணி சாப்பிடலாமா? நம்மளோட நீர் பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெடி. இது சுடு சாதத்துக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம இந்த நீர் பூசணி பற்றி பார்க்க போகிறோம். இந்த நீர் பூசணி சாப்பிடுவதால் நம்ம உடலுக்கு என்ன நன்மைகள், இதை எப்படி நம்ம தயிர் பச்சடியாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற இரண்டு விஷயத்த இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நீர் பூசணியை கட் பண்ணால் வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கு, சாப்பிடும்போது வெள்ளரிக்காய் அளவுக்கு ஒரு டேஸ்ட் வராது. அதே சமயம் இதை வெட்டும்போதே இதோட நீர்ச்சத்து நம்மளுக்கு தெரியும். இந்த நீர்ச்சத்து தான் ஒரு முக்கியமான ஜீரண ஆதாரமாக செயல்படுது. நீர்ச்சத்து ஒரு சிறுநீர் பெருக்கியாகவும் சிறுநீர் ஸ்மூத்தாக அதிகமாக போகிறதுக்கும் ஜீரணம் ஈஸியாக ஆகிறதுக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த நீர் பூசணி உதவியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நன்மை நம்ம ஜீரண மண்டலத்துக்கு தான். 96% வாட்டர் நீர் தான் இருக்குது. மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து இது மூணுமே ஒரு 3 கிராம் அப்படிங்கிற அளவில் இருக்குது. வைட்டமின்களில் நீரில் கலையக்கூடிய வைட்டமின்களான பி மற்றும் சி வைட்டமின்கள் இதில் அதிகமாக இருக்குது. தாது பொருட்களில் முக்கியமான தாது பொருள் ஜிங்க் சத்து இதில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது சாப்பிட்டோன்னே அதிகமாக திருப்பி பசி எடுக்காது, நம்மளுக்கு ஜீரணம் நல்லா ஆகி வயிறு ஃபுல்லாக இருக்கிற ஒரு உணர்வை இந்த பூசணி தருது. அடுத்து இதோட நன்மைகள் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நன்மைகள் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இது பெரும்பாலும் விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியாக இருக்குது. அதில் முக்கியமான நன்மை, அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க இந்த பூசணி சாப்பிடலாமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. சாப்பிடலாம், கண்டிப்பாக சாப்பிடலாம். அல்சர் புண்கள் குணமாகுது, ஓரளவு அல்சர் வலிகள் குறையுது போன்ற விஷயங்கள் இது வரைக்கும் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருது. அதனால் கண்டிப்பாக அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு நான் அடுத்து செஞ்சு காட்டக்கூடிய நீர்பூசணி தயிர் பச்சடி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு பிரச்சனை, அதாவது சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது நல்லதா? இதில் தான் பிரச்சனை இருக்குங்க. இப்போ நிறைய கான்ஃப்ளிக்டிங் ரிசல்ட்ஸ் இருக்குது. அதாவது மனுஷங்களில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள், விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்னு 2 விதமான ஆராய்ச்சிகள் இருக்குது. இதில் விலங்குகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் சர்க்கரை அளவுக்கு இதனால் அதிகமாக ஏறுறது கிடையாது. இது சர்க்கரை அளவுல கண்ட்ரோலில் வைக்கக்கூடியது தான். இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்துது, சர்க்கரை அளவுல குறைக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு விலங்குகளில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் தெரிய வருது. ஆனால் மனிதர்களில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் கான்ஃப்ளிக்டிங் ரிசல்ட்ஸ் வருது. சிலருக்கு இது அதிகப்படுத்துகிற மாதிரியும் சில ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஏன்னா எப்போ ஒரு 50-50 ரிசல்ட் வருதோ, ஒரு கான்ஃப்ளிக்டிங் ரிசல்ட் வருதோ, அப்போ நான் எப்போவுமே ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ண தான் சொல்லுவேன். அந்த ஒரு 50% சான்ஸ் சர்க்கரையை அதிகப்படுத்துறதுக்கு தான் இருக்குன்னு தெரியுதுல்ல ஆராய்ச்சியில். அப்புறம் ஏன் அதை எடுத்து நம்ம ரிஸ்க் எடுப்பானே? எப்பயாவது சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இந்த நீர் பூசணியை வச்சுக்கலாம். ஸோ மற்றபடி இன்னும் டீப்பாக பல விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் நிறைய விஷயங்களை பார்க்குறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மெயினான ரெக்கமெண்டேஷன் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்சர் தொந்தரவுகளை குறைக்கிறதுல, உடல் எடை குறைப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுல, ஜீரண மண்டலத்தில் டைஜஷன் ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுல அப்படிங்கிற 3 விஷயத்தில் இந்த நீர் பூசணி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. சர்க்கரை, ரத்த கொதிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இதை குறைவாக சேர்த்துக்கிறது அட்வைசபிள். அடுத்து நம்ம இந்த தயிர் பச்சடி எப்படி செய்யறதுங்கிற செய்முறைக்கு போயிடுவோம். வணக்கம். இந்த வீடியோவில் நீர் பூசணிக்காய் வச்சுட்டு ஒரு தயிர் பச்சடி செய்ய போகிறோம். இந்த தயிர் பச்சடி ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் பக்கமாக தண்ணி ஊற்றிட்டு பூசணிக்காய்க்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நீர் பூசணிக்காவை போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும். இந்த பூசணிக்காய் ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா தயிர் பச்சடிக்கு நல்லா இருக்காது. தண்ணியை எடுத்துட்டு பூசணிக்காவை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் இந்த பச்சடிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 சீரகம் மட்டும் போடுங்க. சீரகம் நிறையா வந்துருச்சுன்னா அது அவியல் டேஸ்ட் ஆகிடும். அதனால் 2 சீரகம் மட்டும் டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு ஒரு 1/2 துண்டு இஞ்சியை துருவி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரு 10 to 15 பல் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா 1-2 அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப வணக்க விடாதீங்க, கொஞ்சமாக வணங்கினா போதும். ரொம்ப வணங்குச்சுன்னா இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம நீர் பூசணிக்காயில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க நீர் பூசணிக்காயையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணினதுக்கப்புறம்
இதில் ஒரு கை தேங்காய் துருவின தேங்காயை போட்டுவிட்டுங்க. இந்த தேங்காய் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பச்சடிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். அவ்வளோதான், நம்ம தயிர் பச்சடிக்கு உண்டான இது ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். இதை சூடாக தயிரில் நம்ம போடக்கூடாது. போட்டால் தயிர் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தெரிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்துகிட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா நீர் பூசணிக்காய், அதை அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நீர் பூசணிக்காய் தயிர் பச்சடி ரெடி. இது சுடு சாதத்துக்கூட போட்டுட்டு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீர் பூசணிக்காயில் நம்ம எப்பயுமே மோர் குழம்பு, அவியல், பருப்பு சாம்பார் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தயிர் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. திருஷ்டி சுத்துறதுக்கு பூசணிக்காயை யூஸ் பண்ணுறோம். நிறைய கதைகள் இருக்குது. அதாவது பூசணிக்காய் வந்து ஒரு அசுரன் வந்து அவர் சாக போகிற சமயத்தில் இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் நல்லதே பண்ணது கிடையாது, இப்போ எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கடவுள் அவர் கொடுத்த வரம் தான் அந்த அசுரனுக்கு, நீ அடுத்த ஜென்மத்தில் பூசணிக்காயை பிறப்ப. அப்படி நீ பூசணிக்காயை பிறக்கும்போது உன்னை வந்து வீட்டு முன்னாடி வச்சாங்கன்னா அது வந்து திருஷ்டி கழிதல், கெட்ட விஷயங்கள் அண்டாது. நீ யாருக்காவது தானமாக கொடுக்கப்பட்டால் அப்படி தானமாக பெறுபவருக்கு நன்மைகள் கிட்டும். ஒருவேளை ஒன்று வந்து ஒருத்தர் திருட நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கெட்டது நினைக்கும் அப்படிங்கிற ஒரு கதை இருக்கிறதுனால கிராமங்களில் இன்றைக்கும் இந்த பூசணிக்காயை வேற ஒருத்தரோட தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே காசை வச்சுட்டு அந்த பூசணிக்காய் உரிய காசை அங்கேயே வச்சுட்டு அந்த பூசணியை பறிக்கிறது இன்றைக்கும் வழக்கமாக இருக்குது இந்த கதையினால். ஏன்னா டாக்டர் திருஷ்டி கதை அது இதுன்னு ஏதோ மூட நம்பிக்கைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக கடைசியாக ஒரு கூடுதல் தகவலை இதை சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பூசணிக்காயோட ஆரோக்கிய நன்மைகள் குறித்த இந்த வீடியோ செய்முறையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.